ஆயிங்க. ஸோ நான் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்கிட்ட மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாரும் கேட்குற கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து 9 to 5 ஜாபில் வந்து இருக்கேன். ஸோ என்னால் வந்து என்னுடைய நேமை யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி எடுத்து என்னால் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இப்போ ரெண்ட் ஹவுஸில் இருக்கேன், பட் என்னுடைய ஓன் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் பிளேஸில் இருக்குது. என்னால் அது அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணி ஜிஎஸ்டி எடுத்து என்னால் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நானே மூலம் வந்து அப்ளை பண்ணேன் ஜிஎஸ்டி, பட் இப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னால் நெக்ஸ்ட் வந்து ரீஅப்ளை பண்ணி என்னால் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஓன் ஹவுஸ் இருக்குது, பட் அதோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதரோட நேமில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பட்டா சீட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக கிடையாது. ஸோ என்னால் வந்து ஒரு ஜிஎஸ்டி எடுத்து என்னால் பிஸ்னஸ் வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டடாக நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கிறதுனால என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஜிஎஸ்டி ரிலேட்டடாக எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இ-காமர்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அதை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.